ஹைமா இதை பாருங்கடா, ஒரு சின்ன ஒரு ப்ரோட்டீன் லட்டு ஓகேவா. இதை பாருங்கள், ராகி மாவு. முதல்ல ராகி மாவு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதில் 3ல் 1 பங்குன்னு சொல்லலாம், இல்லை 4ல் 1 பங்கு கூட போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ராகி மாவு தான் அதிகமாக இருக்கணும். இதை கடாயில் நெய்யை போட்டுட்டு இல்லை டால்டாவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அந்த ஃப்ரை பண்ணுறது கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க. ஏன்னா ஸ்மெல் வரணும், நல்லா அந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா ஒரு மாதிரி ஸ்மெல்லு, நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வறுத்துக்குங்க. அதுக்கு எள்ளு நான் சொன்னேன்ல, எவ்வளோ ராகி மாவு எடுக்கிறோமோ அதில் 4ல் 1 பங்கு எள்ளு எடுத்துக்கோங்க, வெள்ளை எள்ளு. அதையும் அதே மாதிரி வெறும் கடாயில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி வேர்க்கடலை அதே மாதிரி 4ல் 1 பங்கு ஓகேவா. இப்போ அதையும் வறுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும், இது ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டுட்டு அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வெல்லம். நீங்கள் ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வெல்லம் எல்லாத்தையும் போட்டு இது இப்போ மிக்சியில் போட்டு ரன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். இந்த லட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்கள். உடம்புக்கும் நல்லது. நம்மளுக்கு அந்த ஸ்வீட் சாப்பிட்ற ஒரு இது இருக்கும். நம்ம கடையில் பசங்களுக்கு அந்த பிஸ்கெட் வாங்கி தரதை விட நீங்கள் இதை சாப்பிடுங்க. இப்போ புதுசாக சொல்கிறாங்க பிஸ்கெட் குழந்தைங்களுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. தேங்க்யூ. இதை பாருங்கடா, லட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் வெல்லம் நுணுக்கி வச்சுக்கோங்க. நீங்கள் கணக்குன்னு சொல்லிட்டு கிடையாது. ஏன்னா தனித்தனி அளவு எடுத்து போடுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதை நம்ம போட்டு வாயில் போட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம திருப்பியும் அந்த வெல்லத்தை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி போட்டு நம்ம லட்டு பண்ணுறதுக்கு ஈரம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணணும், பால் தெளிச்சுக்கிட்டு எவ்வளோ பால் நம்ம சும்மா தெளித்து இந்த மாதிரி உருண்டை பண்ணி வச்சிடணும். ஓகேவா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன லட்டு? கேழ்வரகு மாவு லட்டு. ரொம்ப ஹெல்த்தியானது. பசங்களுக்கு செய்து கொடுங்க, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.